வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே மனைவிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய கணவன், ஊரே திரண்டு அஞ்சலி செலுத்திய மக்கள். தமிழ்நாட்டில் நடிகைகளுக்குத்தான் கோயில் கட்டி பார்த்திருக்கிறோம். கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்தியும் குடிப்பழக்கத்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட உணவு அளிக்காத இக்காலத்தில் இறந்த மனைவிக்கு சிலை அமைத்து கோயில் கட்டி தினமும் வணங்கி வருவது ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த தேவமங்கலம் காந்தி நகரை சேர்ந்த பாலியா சிவனேஸ்வரி தம்பதியரின் மகன் கோபாலகிருஷ்ணன், வயது 42. இவர் திருப்பூரில் பனியன் கம்பெனி நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி கற்பகவள்ளி, வயது 36. இவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகின்றது. 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்து வந்த இவர்களுக்கு தற்பொழுது 5 வயதில் கோமகன் என்ற மகனை ஈன்றெடுத்து வாழ்க்கை என்னும் படகில் மகிழ்ச்சியோடு பயணம் மேற்கொண்ட கோபாலகிருஷ்ணன் வாழ்வில் அப்போதுதான் அந்த இடி விழுந்தது. ஆம், கற்பகவள்ளிக்கு கிட்னி செயல் இழந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆசை மனைவியை காப்பாற்றுவதற்காக கோபாலகிருஷ்ணன் பல்வேறு இடங்களுக்கு சென்று அலையாய் அலைந்து மருத்துவம் பார்த்தார். பல லட்சம் செலவு செய்தும் டாக்டர்களும் ஒரு கட்டத்தில் கைவிரித்து விட்டனர். இதில் வேதனை அடைந்த சோர்ந்து போன கோபாலகிருஷ்ணன் போராடுவதை விடவில்லை. தனக்காக தன் கணவன் படும் வேதனை அறிந்த கற்பகவள்ளி ஒரு கட்டத்தில், இனிமேல் எனக்கு மருத்துவம் பார்க்க வேண்டாம், விட்டு விடுங்கள், நான் போய் சேர்கிறேன், நான் போய் சேர்ந்தால் என்னை மறந்து விடுவீர்களா என்று கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இதில் நிலை குலைந்த கோபாலகிருஷ்ணன், அப்படியெல்லாம் உன்னை விட்டு விடுவேனா? எப்பேற்பட்டாவது உன்னை காப்பாற்றியே தீருவேன். நீ என் குலசாமி, உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம். உனக்காக நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவேன். உன்னை சாமியாகத்தான் நாங்கள் பார்ப்போம் என்று கோபாலகிருஷ்ணன் கண்ணீர் மல்க கூறி ஆசை மனைவிடம் சத்தியம் செய்திருக்கிறார். ஆனாலும் இயற்கை விடவில்லை. கற்பகவள்ளியை அழைத்து செல்லும் நேரம் வந்தது. ஆம், கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி கற்பகவள்ளிக்கு மீண்டும் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இயற்கை மரணம் அடைந்தார். மனைவி இறந்த துக்கத்தில் மீள துயரத்தில் இருந்த கோபாலகிருஷ்ணன் தனது வீட்டின் அருகில் உள்ள சொந்த நிலத்திலேயே மனைவியை நல்லடக்கம் செய்தார். மனைவி உயிருடன் இருக்கும்போது அவரிடம் சொன்ன சத்திய வார்த்தைகள் காதில் ஒலித்தனர். இதனை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமானார். கோபாலகிருஷ்ணன் எப்படி ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டியது போல் கோபாலகிருஷ்ணன் தன் மனைவி நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே அவருக்கு சொந்தமான இடத்தில் 3 சென்ட் இடத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில் ஒன்றையும் கட்டி அதில் 3 அடி உயரத்தில் கற்பகவள்ளி அம்மனாக பாவித்து உருவ சிலையும் வடிவித்தும் கும்பாபிஷேகத்திற்காக தயார் நிலையில் இருந்தார். தற்பொழுது மனைவி இறந்து ஓராண்டு ஆகிறது. தனது 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழாவை முன்னிட்டு மனைவிக்காக கோவில் கட்டி உன்னை சாமியாக கும்பிடுவேன் என்று மனைவியிடம் செய்த சத்தியத்தை நிறைவேற்றினார் கோபாலகிருஷ்ணன். இறந்தவரை வணங்கி மரியாதை செய்வதுதான் தமிழர்கள் பண்பாடு. அதுபோல் தினமும் இவர் மனைவியை வணங்கி வருகிறார். மனைவிக்கு சிலை அமைத்துள்ளார் என்கிற தகவலை அறிந்த அப்பகுதி மக்கள் வியப்புடன் வந்து பார்த்து செல்கின்றனர். மனைவி இருந்த சில நாட்களில் துணை தேடும் காலத்தில், வாழும் காலத்தில் மனைவியை காட்டிய அன்பை பாசத்தை மறக்க முடியாமல் இறந்த மனைவிக்கு சிலை அமைத்து கோயில் கட்டி தினமும் வணங்கி வரும் நிகழ்கால ஷாஜகானாக கோபாலகிருஷ்ணன் வாழ்கிறார் என்றால் அது மிகையல்ல. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி. வணக்கங்க சார், என்னோடய பேர் கோபாலகிருஷ்ணன். நான் என்னோடய சொந்த ஊர் தேவமங்கலங்க, அரியலூர் மாவட்டத்தில் தேவமங்கலம் கிராமம், காந்தி நகர் தெருங்க. திருப்பூர் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கிறேன். எங்களுக்கு 2009 எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க. அதுலேருந்து நானும் ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷம் வாரிசு இல்லாமல் இருந்ததுங்க. 10 வருஷம் கழிச்சு தான் இவர் பிறந்தார். பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் எல்லாம் போய் பார்த்தோம். கிட்னி 2 கிட்னி போயிடுச்சுங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அதுக்கும் தயாரானோம். ஆனால் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க, யாருக்கா ஒரு ஆளுக்கு தான் சக்ஸஸ் ஆகும், எல்லாருக்கும் ஆகாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வைஃப் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அது பண்ணிக்கிட்டு வேண்டாம், இறக்குறது உறுதியாயிருச்சு, இதுக்கு மேலே எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க வரையும் நல்லா இருக்கிறேன், ஏதோ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்க வரையும் நல்லா இருந்துட்டு சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ தான் நான் சொன்னேன்,
அவ்வளோ சீக்கிரம் இறக்கிறதுக்கு விட மாட்டேன். அப்படி என்னையும் மீறி நடந்துருச்சுன்னா நம்ம வீட்டிலேயே சொந்த இடத்துலையே ஒன்று அடக்கம் பண்ணிடுவேன். அடக்கம் பண்ணிவிட்டு கோயில் கட்டி ஊர் மக்கள் வரைக்கும் எல்லோரும் வந்து உன்னை வந்து சாமியாக வணங்குற அளவுக்கு நான் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ இறந்து 1 வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கோயில் கட்டி இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடத்தி முடிஞ்சிருக்குது.